லோ இந்த ஹைஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி. நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறுவாங்க. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் ஏற மாட்டாங்க. பஸ் ரன்னிங்கில் இருக்கும் போது மேலே போய் ரன்னிங்கில் தான் ஏறுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். நியூஸ் எல்லாமே லேட்டாக தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டில் இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது, இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க எல்லாமே நம்ம சார்ட்டில் என்ன பண்ண முடியும், அழகாக மார்க்கெட் காமிச்சிடும். கரெக்ஷன் ஏன் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, நிஃப்டி திருப்பியும் 22,000 வருமா அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரி, அது வருதா இல்லையான்றது அப்புறமா பார்க்குறோம். என்னன்னா 2 வாட்டி ஏற்கனவே 22,000 வந்துச்சு. அது வந்தபோது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன்னா இத்தனை மாசமா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, மார்க்கெட் இது கரெக்ஷன் ஃபேஸ் தான் சொல்லிட்டே இருந்தோம். கீழே வந்தோடனே இதை என்ன பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து 2 வாட்டி வந்து திருப்பியும் போயிடுச்சு. இப்போ மக்களுக்கு என்னன்னா இன்னொரு வாட்டி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் கேள்வியெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். திருப்பியும் 22,000 வந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அது கீழே வருதுன்னு நம்ம தெரிஞ்சாலும் என்ன பண்ணணும் அப்படின்றது முக்கியமா தெரியணும். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போறேன். என்ன சொல்லித்தர போறேன்னா, கரெக்ஷன் ஏன் வருது, இன்ஸ்டியூஷன் ஏன் கரெக்ஷன் கொண்டு வந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எஜுகேஷன் சப்ஜெக்ட் இது ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் ஏன் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் பண்றதுக்காக தான். ஏன்னா இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஸ்டாக் இருக்கு, ₹1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ₹100 போகுது. நீங்கள் பை பண்ணதை க்ளோஸ் பண்ணல, அப்படியே மார்க்கெட் இருக்கு. திருப்பியும் ₹50 வருது. இதை தான் கரெக்ஷன் சொல்லுவோம். கரெக்ஷன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வருது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ₹200 போகுது. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் என்ன பண்ணலாம்னா, ₹1 அவர்கிட்ட இருக்குன்னா இந்த இடத்துல பை பண்ணி ₹200 க்ளோஸ் பண்ணலாம். அப்போ அவரோட ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ₹200. இது வந்து ஒரு எல்லாரும் நார்மலாக ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய விஷயம். இதுவே வந்து என்னோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணால் சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இடத்துல நார்மலாக இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே பை பண்ணி வச்சுருந்தா செல் பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ணுறதுனால தான் கரெக்ஷன் வருது. ஏன்னா இப்போ கூட நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கீழே வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, எல்லாரும் சொன்ன விஷயம் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஐஎஸ் செல் பண்ணதுனால தான் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் செல் பண்ணுறாங்கன்னா, மேலே செல் பண்ணிட்டு கீழே வாங்குறதுக்காக. இப்போ இதே சினாரியோவில் பாருங்கள், மேலே செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ₹100 ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. இங்கே பை பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, ₹100 ப்ராஃபிட் பண்ணிட்டார். திருப்பியும் ₹50 வந்து பை பண்ணி ₹200 க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ₹50 வந்து பை பண்ணி ₹200 க்ளோஸ் பண்ணால் அவர் இந்த இடத்துல மட்டும் ப்ராஃபிட் வந்து ₹150. அப்போ ஏற்கனவே ₹100 ஒரு ப்ராஃபிட், இந்த இடத்துல ₹150 ப்ராஃபிட். அதே சினாரியோ தான், அதே ₹200 தான் இங்கே என்ன பண்ணுறாரு அவர், ₹250 ப்ராஃபிட் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாரு. என்னன்னா ஒருத்தர் பெரிய கம்பெனி, அவர் பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்காரு அவர் கம்பெனியில் அப்படின்னா, அவர் இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சாருன்னா என்ன பண்ணணும், ஹை ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணி கரெக்ஷன் வந்துட்ட பிறகு பை பண்ணாதான் அவங்க ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அவர் ₹100 ப்ராஃபிட் பண்ணாரா, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல ₹100 ப்ராஃபிட் பண்ணார். அப்போ இருந்தது அவர்கிட்ட ₹1 ஒரு லாட் வாங்கினாரு, ₹100 ப்ராஃபிட் பண்ணாரு. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ₹100 இருக்கு. அப்போ ₹50 எத்தனை லாட் வாங்கலாம், 2 லாட் வாங்கலாம். ஒரு லாட் கிடையாது, ₹50 என்ன பண்ணலாம், 2 லாட் வாங்கலாம். அப்போ 150 இங்கே பண்ண ப்ராஃபிட் எவ்வளோனா ₹150. 150 இன்ட்டு 2 லாட் போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் அவருக்கு, இந்த இடத்துல மட்டும் ₹300 ப்ராஃபிட் பண்ணிடுவார். அவர் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ பிடிச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் பிடிச்சிருப்பார். அப்போ யோசிச்சு பாருங்க, ₹200 பண்ண இடத்துல அப்படியே டபுள் ஆகுது. எதனால, வெறும் இந்த கரெக்ஷன் பிடிச்சதுனால. இதனால தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரெக்ஷன் வருது. இதுதான் நிறைய பேருக்கு தெரியல. கரெக்ஷன் வந்தோடனே டவுன் ட்ரெண்ட் நினச்சி என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிடுவாங்க. இவங்க செல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிப்பாங்க, வாங்கிப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் யாருன்னா செல் பண்ணாதான் ஒருத்தர் வாங்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இது கீழே வரும்போது டவுன் ட்ரெண்ட் நினச்சி செல் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு வாங்கி என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்குது. பல 100 வருஷமா அவங்க மார்க்கெட்டில் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக ₹200 பிடிக்க வேண்டிய இடத்துல ₹400 பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ₹200 பிடிக்கிறதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு மொத்தமாக லாஸ் சைடு தான் இருக்கும். இதை தான் நம்ம வீடியோஸ்லும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. இதை தான் நம்ம கிளாஸ்லையும் சொல்லி கொடுக்குது. கிளாஸில் வந்து நம்ம மெயினாக சொல்லி கொடுக்குறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் மெத்தட் தான். இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நுணுக்கங்கள் இருக்குல்ல. ஏன்னா நம்ம அவங்கள பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி யோசிப்பாங்க, இந்த இது யோசிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. சிம்பிள் இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நிறைய ட்ரேடிங் பண்ணுறாங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணுவாங்கன்னா,
அதே மாரி மேல இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க செல் பண்ணி கீழ கொண்டு வரதுக்கு நியூஸ கொண்டு வருவாங்க. சிம்பிளா அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே செல் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே செல் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு எப்போதுமே நியூஸ்ன்றது லேட்டா தான் வரும். மார்க்கெட்ல வந்து அவங்க செல்லிங் வந்து முன்னாடி நடந்திருக்கும். நியூஸ் லேட்டா தான் வரும். ஏற்கனவே அவங்க எல்லாத்தையும் செல் பண்ணியிருப்பாங்க. செல் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வந்திருக்கும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு பரவலான நியூஸ் வரும். ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு. இது வந்துச்சு, அத வந்துச்சு. என்ன பண்றதுன்னா, நியூஸ காட்டி பயமுறுத்துறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே வந்து சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவ்ளோ இங்க பை பண்ணியிருப்பாங்க. இவ்ளோ தூரம் லாஸ் வந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ன்னு யோசிச்சே இருக்கும்போது, அவ்வளோதான் பேட் நியூஸ் வந்துருச்சு. ரிசெஷன் வரப்போது, டிப்ரஷன் வரப்போது. என்ன பண்ணு, குளோஸ் பண்ணு. அப்போ மேல பை பண்ணவங்க என்ன பண்றாங்க, குளோஸ் பண்ண. நம்மளோட டெண்டன்சி என்னன்னா, கீழ இருக்கும்போது எப்போதுமே பை பண்ண மாட்டோம். எப்போதுமே எங்க தான் பை பண்ணுவோம், ஹைல இருக்கும்போது தான் பை பண்ணுவோம். லோல எப்போதுமே பை பண்ண மாட்டோம். இதுக்கு தான் நான் எப்போதுமே கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு அனாலஜி சொல்லுவேன். என்னன்னா, இது வந்து இந்த இந்த ஹைஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் மாரி. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஏறுவாங்க. நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் ஏற மாட்டாங்க. பஸ் ரன்னிங்ல இருக்கும்போது மேல போய் ரன்னிங்ல தான் ஏறுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். அதுவும் ரன்னிங் வந்து எப்படி ஏறுவாங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல போகும்போது தான் ஏறுவாங்க. பஸ்ஸ இப்ப யூ டர்ன் போகும்போதுன்னா, அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, ஏறுவாங்க. இதுதான் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பண்ற விஷயம். அப்படி அவங்கள ஏற வைக்கிறதுக்காக பண்ற விஷயம் தான் இந்த நியூஸ்லேருந்து இதுதான். இத தான் நம்ம வந்து ரெகுலரா வந்து பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நியூஸ பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். நியூஸும் சரிதான். இதே மாரி இண்டிகேட்டர்ஸும் சரிதான். இண்டிகேட்டர்ஸ்லாம் தெரியும். சக்சஸ் ரேஷியோலாம் ரொம்ப கம்மி. அதெல்லாம் வந்து 50 கீழ தான் இருக்கு. அதனால இண்டிகேட்டரும் சரி, இந்த நியூஸும் சரி, அத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெக்னிக்கல். டெக்னிக்கல் எதுக்குன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணறாங்க அப்படின்னு கத்துக்கணும்னா, அது மெயினா டெக்னிக்கல்ல தான் கத்துக்க முடியும். அதே மாரி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. இட்ஸ் டைம் டூ பை அப்படின்ட்டு. அந்த ட்வீட் போட்ட உடனே மார்க்கெட் கிட்டத்தட்ட 8% கிட்ட மார்க்கெட் மேல போச்சு. இப்போ இது தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சவங்க, இல்ல இந்த நியூஸ் தெரிஞ்சவங்க ஏற்கனவே சீக்ரெட்டா என்ன பண்ணியிருப்பாங்க, பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணி இவரு போட்ட உடனே என்ன பண்ணிருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இத தான் வந்து ஏற்கனவே அந்த செனட்ல இருந்தவங்களும் நிறைய பேர் பண்ணாங்க. 2020ல கொரோனா வைரஸ் வரதுக்கு முன்னாடி இன்சைடர் ட்ரேட்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, மாட்டுனாங்க. நியூஸ் எல்லாமே லேட்டா தான் வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்னு எல்லாமே நம்ம சார்ட்ல என்ன பண்ண முடியும், அழகா மார்க்கெட் காமிச்சிரும். இது என்னன்னா சிம்பிள் தான். என்னன்னா நம்மளுக்கு வர்றது எல்லாமே சக்கை தான். ஜூஸ் எல்லாமே அவங்க குடிச்சிட்டு வெறும் சக்கைய தான் கடைசியில என்ன பண்றாங்க, நியூஸா குடுக்குறாங்க. நம்ம அத சக்கைய பார்த்து தான் என்ன பண்றோம், நம்ம பேனிக் ஆகி செல் பண்றதும் சரி, பை பண்றதும் சரி, நம்ம எல்லாரும் பண்ற விஷயங்கள் அதனால தான். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேர் கரெக்ஷன் வருது, கிராஷ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, கரெக்ஷன் தான், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணுங்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கீழ 2 வாட்டி 22,000 வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்பயும் பயப்படலாமா? நாளைக்கு 22,000 வந்தா அவ்வளோதான். திருப்பியும் பை பண்ணணுமா? அவசியம் கிடையாது. திருப்பியும் அத என்ன பண்ணிக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து என்னன்னா, ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவால்ல. ஆனா இங்கருந்து மொத்தமா 25,000 போனாலும் நம்ம வருத்தப்பட முடியாது. ஏன்னா, ஏற்கனவே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருச்சு. மிஸ் பண்ணிட்டோம்னா வருத்தப்படாதீங்க. அந்த 25,000 திருப்பி உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் குடுத்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், புடிச்சுக்கலாம். முன்னாடியே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரெக்ஷன் எல்லாமே ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். மார்க்கெட் வந்து அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கும்னா கிடையாது. மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் போடணும். கரெக்ஷன் வந்தா தான் ஹெல்த்தி. எதுக்கு ஹெல்த்தினா, அப்பதான் அவங்க ப்ராஃபிட்ட வந்து டபுள் பண்ண முடியும் இன்ஸ்டிடியூஷன். அதனால இன்ஸ்டிடியூஷன் அவங்க ப்ராஃபிட் டபுள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க ப்ராஃபிட் டபுள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. இது இன்ட்ராடேக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாரி இன்ஸ்டிடியூஷன் இது மட்டும் இல்லாம இன்ட்ராடேலயும் அவங்க நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இன்கேஸ் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க, அத பத்தி வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ராடேல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு நான் வீடியோ போடுறேன். இப்ப சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி மாரி இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ற நிறைய மெத்தடும், அவங்க ஐடியாலஜியும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, எப்படி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்றாங்க. இந்த மாரி நிறைய விஷயங்கள வந்து வி டீச் பீப்பிள். என்ன டீச் பண்றோம்னா, பேசிக்லேருந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, பேசிக்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபிபோனாக்கின்னு சொல்றோம். 900 இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ண டூல் வந்து இப்பயும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் யூஸ் ஆகுது, ஏன் மார்க்கெட்ல நம்பர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா சொல்லிக் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களால மண்டே வர முடியலன்னா நம்மளுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கு. அது சாட்டர்டே இருக்கும். அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால 4 பிரான்ச்சஸ்க்கும் வர முடியல, ஆன்லைன் கிளாஸஸ்
ப்ராசஸும் இருக்குது. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா கரெக்ஷன் வருது. கரெக்ஷன் வரதுக்கான ரீசன் வந்து இன்ஸ்டிடியூஷன் ப்ராஃபிட் பண்ணுறது தான் வராங்க. அந்த கரெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. அதனால் அடுத்த வாட்டி கரெக்ஷன் வந்துச்சுன்னா பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்துறது மட்டும் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, நார்மலாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.